வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்குடன் அனில் கபூர் அவர்களோட நடிப்புல வெளிவந்திருக்கிற சுபேதார் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆக்ஷன், எமோஷன், மணல் கொள்ளை இது எல்லாமே கலந்த இந்த படம் ஒருத்தா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி படத்துல அனில் கபூர் ராணுவத்துல சுபேதார் அப்படிங்கிற போஸ்டிங்ல இருந்து ரிட்டையர் ஆகி இப்ப ஒரு ஊர்ல தன்னுடைய பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த ஊர்ல பப்ளி மற்றும் பிரின்ஸ் அப்படிங்கிற அக்கா தம்பி 2 பேரு மணல் கொள்ளை நடத்திக்கிட்டு அந்த ஊரையே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோ தன்னுடைய மனைவியோட ஞாபகமா ஒரு ஜீப் ஒண்ணு வாங்குறாரு. அந்த ஜீப்பை எதிரிகள் டேமேஜ் பண்ணிடுறாங்க. இதனால பொறுமையை இழந்த ஹீரோ வில்லனை எதுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதையும், இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா தனக்கும் தன்னுடைய பொண்ணுக்கும் இடையே இருக்கிற விரிசலை சரி பண்ண ஹீரோ என்னென்ன முயற்சிகள் பண்றாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தா அனில் கபூர் தான். அவருக்கு நிஜத்துல 69 வயசு ஆகுது. அவருடைய இன்டென்சிட்டி கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஒரு ஆங்கிரி ஓல்டு மேன் கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியா ஏத்து நடிச்சிருக்கிறாரு. படத்துல அனில் கபூர் தன்னுடைய பொறுமையை இழந்து கோவப்படக்கூடிய இடங்கள்ல வர சண்டை காட்சிகள் சூப்பரா இருக்குது. ஆக்ஷன் காட்சிகள்ல அவரு காட்டுற வேகம் சண்டை காட்சிகளை நல்லாவே மெருகேத்துது. படத்துல அனில் கபூருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே வர எமோஷன் காட்சிகள் நல்ல எமோஷன் கனெக்டை ஏற்படுத்துது. படத்துல வில்லனா நடிச்ச ஆதித்யா ராவல் மிரட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். மேலும் படத்துல லீடா நடிச்ச ராதிகா மதன் மற்றும் மோனா சிங் இவங்க 2 பேருமே தங்களுக்கான பங்களிப்பை திரையில நல்லாவே கொடுத்திருக்கிறாங்க. படத்துல புழுதி பறக்கிற அந்த கிராமத்தோட சூழலையும் படத்தோட மேக்கிங்கும் நல்ல ஒரு தத்ரூபமான உணர்வை ஆடியன்ஸுக்கு நல்லாவே ஏற்படுத்துது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல மணல் மாஃபியா, காலேஜ் புல்லிங் மற்றும் ஹீரோவுக்கும் ஹீரோவோட பொண்ணுக்கும் இடையே நடக்கிற சண்டை அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு கலவையா தான் திரைக்கதை மூவ் ஆகுது. ஸோ படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு எது மெயின் கதையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படதான் செய்யுது. படத்தோட கிளைமேக்ஸை இன்னுமே பெட்டரா இவங்க கொண்டுட்டு வந்திருக்கலாம். படம் ஆரம்பிச்ச 1 மணி நேரம் வரைக்கும் வில்லன் ஹீரோ கிட்ட வம்பு இழுக்கிறது, அதுக்கு எதிரா ஹீரோ வில்லனை பழி வாங்குறது அப்படின்னு ஒரு ரிப்பீட்டான மூடுல தான் திரைக்கதை முதல் 1 மணி நேரம் மூவ் ஆகுது. படத்துல அங்கங்க லாஜிக் இல்லாத காட்சிகளை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். படத்துல அடல்ட் கண்டென்ட் கிடையாது. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.